இங்க ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு சூட் கேஸ்க்குள்ள வந்து ஒளிய பாக்குறா. இந்த சூட் கேஸ் வச்சிருக்க பொண்ணு வந்துட்டு இதை பார்த்து ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு சொல்லுது. இது கேட்டு இந்த பொண்ணு இந்த குழந்தைய பேக்லயே வச்சு மூடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலான்ட்டு இருக்கா. அவனும் வந்து குழந்தை ஏதாவது பாத்தீங்களா இந்த வழியா போனதா அப்படின்ட்டு கேக்குறான். இந்த பொண்ணு இந்த வழியா ஒரு குட்டி பொண்ணு ஓடினான்னு சொல்ல இவனும் அந்த பக்கமா ஓடிடுறான். இந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. இவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு டவுட், அதனால அந்த பொண்ணை ஃபாலோ பண்றான். அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து அங்க இருக்க வாஷ்ரூம்குள்ள போயிடுறா. அப்புறமா அந்த குட்டி பொண்ணு வெளியே வர்றா. இவன் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுது, என்னன்னா இந்த குழந்தைய மட்டும் வாஷ்ரூம்ல விட்டுட்டு இந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. இந்த பொண்ணு அங்க இருக்கிற டேபிள்ல உட்கார, இவனும் அதே டேபிள்ல வந்து உட்கார்றான். அப்புறம் அந்த கடையோட வெயிட்ரஸ் வந்து ரெண்டு பேர்ட்டையும் மெனு கார்டை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு சீக்கிரட்டா ஹெல்ப் வேணும்னு சிக்னல் காட்டிட்டு அந்த குழந்தை வாஷ்ரூம்ல இருக்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போன்ல டைப் பண்ணி கொடுக்குறா. இந்த பொண்ணு அந்த குழந்தைய வாஷ்ரூம்ல இருந்து வெளியே கூட்டு வந்து வேற ஒரு ரூம்ல வச்சிடறா. இவனும் இந்த பெட்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்ல அந்த குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் காட்டி மிரட்டுறான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு அந்த குழந்தை வாஷ்ரூம்ல இருக்குன்னு சொல்ல இவனும் ஓடி போய் அங்க செக் பண்ணலான்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு ஓடி வந்து இந்த கதவை திறக்க முடியாத மாதிரி குச்சியை வச்சு லாக் பண்ணி விட்டுறா. கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டின கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.